ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த வாழைத்தண்டை வச்சு ஒரு அருமையான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா பிஞ்சு வாழைத்தண்டாக இருக்கணும், ரொம்பவும் இந்த முத்தலாக இல்லாமல் பிஞ்சாக இருக்கணும். அந்த மாதிரி வாழைத்தண்டை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி துண்டங்களாக நறுக்கிக்கணும். அது எப்படி நறுக்கலான்னு முதல்ல பார்க்கலாம். இந்த மாதிரி லேசாக மேல் தோலை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். முதல்ல கட் பண்ணி இதை எடுத்துட்டு இதுக்கு நடுப்புற இந்த மாதிரி நார் வரும். இது பிஞ்சு வாழைத்தண்டா இருக்கிறதுனால அதிகமாக நார் வரல. நார் இருந்தால் இது ரெண்டு இதுக்கு நடுப்புற இருக்கிற அந்த நாரை சுத்தமாக எடுத்துடலாம். பிஞ்சு தண்டா இருக்கிறதுனால நார் அதிகமாக இல்லை. இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த மாதிரி நீளமான பீஸாக கட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு நறுக்கி போடுற தண்ணியில் கொஞ்சமாக மோர் விட்டுக்கலாம். அப்போ தான் வாழைத்தண்டு கருக்காமல் நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். இப்போ 3-4 துண்டங்களை அந்த மாதிரி நறுக்கி வச்சதை சாம்பாருக்கு இப்படி தான் நறுக்கி போட போகிறோம். அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு தடவை சுத்தமாக தண்ணி விட்டு அலம்பிக்கலாம். இதில் பருப்பு மூழ்கும் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 250 கிராம் துவரம் பருப்புக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி போடுவோம். அதில் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் நல்லா விட்டுடலாம். பருப்பு நல்லா குழையட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சுத்தமாக அலம்பிட்டு போட்டுங்க. விசில் வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதிகமாக இருக்கிற இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு தண்ணியில் நம்ம இந்த வாழைத்தண்டை போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது தனியாக வேக விட்டுக்கலாம். வெந்த இந்த பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். வாழைத்தண்டுக்கும் வெங்காயத்துக்கும் கொஞ்சமாக முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரில் வெந்த அந்த பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு வெங்காயமும் வெந்த உடனே சாம்பார் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். புளிக்கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு இப்போ தேவையான அளவு தாளிச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கினா பெரிய வெங்காயம் 2 நறுக்கியிருக்கேன். அதை இதோட சேர்த்து வதக்கிட்டு நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தாளிச்சதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.